பல விஷயங்கள் அவர் நேரடியாகவே சொல்லிடுவார். என்ன சார் 100வது படமாமே அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைப்பா 98 படம் தான் எடுத்திருக்கேன், ஆனால் 100 படம் கண்டிப்பாக தயாரிச்சோன்னு ஆசையில் இருக்கேன்னு சொன்னார். இப்போ அவர் விஷால்து மகுடம்னு ஒரு படம் 100வது படம் அவர் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க சார். இல்லை, அவருடைய 100வது படம் இன்னும் வெளியாகவில்லை. ம் ம் மகுடம் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி இல்லை, அது விஷால்னு நினைக்கிறேன். அதான் விஷால் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அது இல்லை, அது ஆர்பி சௌத்ரி கிட்ட சொன்னாரா இல்லையான்னு தெரியல. அது இப்போ தயாரிப்பு, டைரக்ஷன், நடிப்புங்கிற லெவலில் விஷால் போயிட்டுருக்காரு. அது ஆர்பி சௌத்ரி படம் வாங்குறது எனக்கு உறுதியாக தெரியலை. ஓகே. ஆனால் அவருடைய கனவு நிறைவேறாமல் போயிடுச்சு. 100வது படம் ஆர்பி சௌத்ரி தயாரிப்பில் வெளிவரவில்லை. ஓகே. அதே மாதிரி அவருடைய 2 மகன்களையும் வச்சு படம் எடுத்தார். அவர் எடுத்த படங்கள் எதுவுமே பெருசாக போகல. ஜீவாவுக்கு வெளியே டைரக்டர்கள் தான் அவருக்கு ஒரு 4-5 படம் ஓடிச்சு. இப்போ கூட தம்பி தலைமையில் அந்த படம் ஜீவாவுக்கு வெளி ஆள் தான். அந்த மாதிரி சூழ்நிலையில் 2 பேரையும் கதாநாயகன் ஆக்கினார். அதில் சித்தன் ரமேஷ் இன்னும் போராடிட்டு இருக்காரு. இன்னொரு நிலையான இடத்த அவருக்கு பிடிக்கல. ஆமாம். ஆனால் தமிழ் திரையுலகத்துக்கு பெரிய இழப்பு. அதே மாதிரி பேரரசு அறிமுகப்படுத்தி திருப்பாச்சி படத்தை விஜய் வச்சு எடுத்தார்.